உஷாவுடைய காதலன் தன்னுடைய 2வது தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி உஷாவுக்கு கல்யாணம் நடந்ததா அத பத்தி கேட்போம். என் அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி உன் புள்ள பேசுறா போல, போன்ல தான் பேசுனாங்க. என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா, என் புள்ள அப்படிதான் சொல்லுவா போல, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவரோட அம்மா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் போலீஸா தான் இருக்காரு. அவரு என்ன சொன்னாரு, அவர் கையில நான் ஐடியா கேட்டேன். இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி பேசுறாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு, ஸ்டேட்டா கமிஷனரை போய் பாரு, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர் கையில போய் பேசு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி நான் கமிஷனரை போய் பார்த்தேன். பார்த்துட்டு என்னோட பிரச்சனை சொன்னேன். அவரு என்ன சொன்னாரு, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி அதே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இதே ஸ்டேஷன்ல நீ உண்மை கொடு, உன்னோட முடிவு மட்டும்தாமா அப்படின்னாரு. அங்க அதே மாதிரி நான் அன்னைக்கு கொண்டாந்து கொடுத்தேன். அங்க கொடுத்ததுக்கு இது மாதிரி மறுபடியும் பிரச்சனை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு அதே மாதிரியே அவரையும் சரி, அவங்க அம்மா அவங்க அப்பா 3 பேரையும் ஆயிடுச்சுன்னு வந்து, என்ன இது மாதிரி பிரச்சனை பண்ணிருக்க, நீ எழுதி கொடுத்துட்டு போயும் 6 மாசம் எழுதி கொடுத்துட்டு போய் இது மாதிரி பிரச்சனை பண்றியே, நான் என்னடா பண்ணிட்டோம், இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஆர்டர் வந்தாச்சு, நீ என்ன சொல்ற அப்படின்னாங்க. எனக்கு டைம் வேணுமா, நான் அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்னுட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு யாரும் சொன்னாங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் சொன்னா போல அப்படின்னுட்டேன். அவர் போன்லயே வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஸ்பெக்டர் மேடம் உன் ஃப்ரெண்டுக்கு போனை போடு, நீ அவங்களதான் சொல்லியிருக்க, அவன் தான் இவளுக்கு சொல்லியிருக்கான், அதனால தான் கமிஷனர் ஆபீஸ் போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் அவரு வந்து போனை போட்டு கொடுத்ததும் அவன் ஃப்ரெண்டு வந்து சொன்னது எல்லாமே உண்மைதான், அவர் அப்படிதான் சொன்னா போல, அதனாலதான் நான் அது கையில சொன்னேன் அப்படின்ட்டு இவர் சொன்னாரு. அவன் நேரடியா அவன் போன்லயே சொல்லிட்டான், நீ சொல்லி இருக்கிறது உண்மைதானே, இப்ப அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க நான் என்ன பண்ண முடியும், டைம் கொடுத்து நீ இது மாதிரி பேசணும்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொன்னாரு, இப்ப என்னால முடியாது, நான் கோவத்துல ஏதோ சொன்னேன், ஆனா என்னால முடியவே முடியாது, இப்ப என்னால பண்ணிக்க முடியாது அப்படின்னாரு. காலையில இருந்து 8:30 மணிக்கு ஆரம்பிச்சோங்க மேம், ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் இதான் சொல்லிட்டு தான். அவர் ஒரு வாட்டி ஒத்து வந்துட்டாரு. வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா பார்க்கும்போது கம்னாயிரு. இதுல அவங்க தங்கச்சியோட வீட்டுக்கார் வந்தார். அவருக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவருக்கு இப்பதானே மேரேஜ் ஆச்சு. அவரு உள்ள வந்தார். அவங்க அப்பா என்ன சொன்னாரு, அவரோட ரமேஷோட அப்பா என்ன சொன்னாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எதுக்குமா தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை போய் கேட்டாரு. இல்லங்க இருக்கட்டும், அவன் இப்ப பண்ணிட்டாரு. இதுல பிரச்சனை அப்படியே கொஞ்சம் பெருசா போற மாதிரி தெரிஞ்சது. ஏசி வந்தாரு உள்ள. ஏசி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து இந்த மாதிரி வந்திருக்கு, இவன் பையன் ஒத்து வந்தாலும் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க அம்மா தான் மெயினா இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போல. இன்ஸ்பெக்டர் மேடம் சொன்னதுக்கு ஏசி கூப்பிட்டு அவரை பேசினாரு, 2 பேரையும் கூப்பிட்டு பேசினாரு. எனக்கு டைம் வேணும் சார் தான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலே எல்லாரும் வந்து மாமா எல்லாம் என்னதான் அடிச்சாங்க என்ன ஸ்டேஷன்லயே, இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து நீ தானே விட்ட, இப்ப பாரு அவன் வந்து சுத்தும் போது அவனுக்கு டைம் தெரியல, கல்யாணம் பண்ணிக்கணும் போது டைம் கேக்குறானே, இப்படியாப்பட்ட உனக்கு தேவையா அப்படின்ட்டு என்ன அடிச்சாங்க. அந்த கோவம் தான் மேம். ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பேசிட்டே இருந்தபோது மாமா எல்லாம் பேசினாங்க, போயிட்டு அவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாங்க, இப்ப பண்ணிக்கப்பா, நீ பண்ணிட்டு கூட பிரச்சனை இல்லாத இரு, அதை பத்தி கவலையே இல்ல, என்ன செய்யணுமோ நாங்க அதை செய்யறோம், எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா எல்லாம் ஒத்துக்கினாங்க. இதே மாதிரி பேசிட்டே இருக்கவும் எனக்கு கோவம் வந்துச்சு மேம். ஆனா அப்போ மாமா எல்லாம் போயிட்டு எவ்வளவு கெஞ்சினாங்க அவர் கையில, கல்யாணம் பண்ணிக்கப்பா, பண்ணி விட்டு கூட நீ போயிடு, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. கோவம் வந்ததுனால என்ன ஆச்சு, கோவம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு அவரை 2 அடி அடிச்சேன் மேம். ஸ்டேஷன்ல தான் அடிச்சேன், உண்மையதான் பேசுறேன், அடிச்சுட்டேன். சுத்தம் போது உனக்கு டைம் தெரியல, இப்ப டைம் கேக்குறியான்னு அடிச்சுட்டேன். ஆனா அவர் ஒரு அடி கூட என்ன திருப்பி அடிக்கல, கம்முன்னு நின்னுட்டாரு, ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசும்போது எனக்கு அப்ப தேவையில்ல, என்னை ஏமாத்துனதுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிட்டோம், நீங்க எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்லிட்டேன். சரி நான் வந்து கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னுட்டாங்க மேடம். அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு இல்ல ரமேஷ் மேரேஜ் பண்ணிக்குவான், அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னுட்டாரு. சரி ஒத்துக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி வாங்கறதுக்காக காசு அவங்க கையில கேட்டாங்க எங்க வீட்டுல, அங்கேயே மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நீங்க கோவில்ல பண்ணிட்டு வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி மேரேஜ் தாலியும் அவரு அங்க கட்டினாரு. தாலி கட்டிட்டாரு. ஆனா வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்டதுக்கு எதுக்கும் வரமாட்டேன், என்னோட வீட்டுக்காரர் இருக்காரு, என் பொண்ணோட வீட்டுக்காரர் இருக்காரு, அவரை வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாலை மாத்துறதுக்கு மட்டும் அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க அப்பா தான் வந்து கையில தாலி எடுத்து கொடுத்தது அவர் கையில. அப்ப வந்து என் கையில எதுவுமே இல்ல, போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல, செல்லு மட்டும் தான் இருந்தது. அந்த செல்ல மட்டும் தான் எல்லாமே போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க மாமாங்க. எடுத்துட்டு மறுபடியும் வந்து தாலியும் கட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு இது மாதிரி நாங்க நல்லபடியா மேரேஜ் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போட்டோஸ் இங்க
எதுவும் சரியா ஆகாதுன்றதுக்காக ஸ்டுடியோல போயிட்டு நானு அவரோட தங்கச்சி வீட்டுக்கார் என்னோட சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து ஸ்டுடியோல போய் பாதி போட்டோ எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல மறுபடியும் எழுதி கொடுத்துட்டு மாமாங்க என்ன சொன்னாங்க, அவரை கூட கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு வா போலாம் அப்படின்ட்டு. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, மேரேஜும் முடிஞ்சு போச்சு, இனிமே இதுக்கு அவனை கூட கூப்பிடுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ண வரணும்ல, மண்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பேசினாங்க. ரிஜிஸ்டர் பண்றோம்ல, அப்ப வந்து நான் பொண்ணு கூப்பிட்டுக்கிறேன், இது 2 நாளைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும், அவங்க வீட்லயே இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கும் நாங்க ஒத்துக்கணும் மேம். ஒத்துட்டு தான் நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன், அவர் அவங்க வீட்டுக்கு போனாரு. அவரே என்ன பண்ணாரு, மண்டே காலையில வந்து போன் பண்ணாரு, நான் அட்டன் பண்ணல, அக்கா தான் பேசினாங்க. என்னப்பா அப்படின்ட்டு அவங்க பேசுனதுக்கு, இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் மேம் கேட்டாரு. சரிப்பா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேசினாங்க, அதை நான் நின்று கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணோம், ஆவடியில தான், அதே ஆவடியில தான் போனோம். அவரும் வந்தார், அவரு அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் மட்டும் வந்தாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து அவங்க தங்கச்சிக்கு, பெரிய தங்கச்சிக்கு தாலி பிடிச்சு கோக்கணும், அதனால அம்மா இப்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நின்றுது. அங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, வீட்டை 4 வருஷம் அவ கையில நீ எழுதி வாங்கினாதான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். என்ன எழுதி வாங்கணும்? நான் என்னோட அம்மா வீட்லயே இருக்கணும், அவர் அவங்க அம்மா வீட்டுல இருக்கணும், போன்ல மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணும். சின்ன தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும். ஏன்னா வந்து எனக்கு வேற கம்யூனிட்டின்றதுனால அவங்களுக்கு மாப்பிள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ள வரமாட்டாங்க, அதனால அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும், நீ நம்ம வீட்டு ஏற, போன்ல மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவ கையில எழுதி வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தினாதான் நான் உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அம்மா வீட்லயே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால என்னால ஒன்னும் பேச முடியாது, எங்க அம்மா மீறி என்னால ஒன்னும் பேச முடியாது அப்படின்னுட்டாரு இவரு. சொன்னதுனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் எழுதி கொடுக்குறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க நீங்க முதல்ல அப்படின்னு. முடியாது, நீ எழுதி கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவரும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுன்னு பேசினாரு. இப்படியே எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்தது. நான் எழுதி கொடுக்குறேன்னு கூட எடுத்தேன், ஆனா வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு தூரம் நான் உன்னை லவ் பண்ணியும் 3 வருஷம் லவ் பண்ணியும் நீ வேணான்னு தானே சொன்னேன், இதுக்கு மேல நான் எப்படி உன்னை நம்புறது? இதோ மேரேஜ் நடந்தது, எதுக்கு நம்ம எழுதி கொடுக்கணும்? இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இல்ல, மேரேஜ் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அவங்க சொந்தக்காரருக்கும் தெரிஞ்சிச்சு, எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. எதுக்கு நம்ம எழுதி கொடுக்கணும்ன்ற முடிவுல நான் இருந்தேன், நான் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணாரு, எனக்கு 2 பேருமே தேவையில்ல, அம்மாவும் தேவையில்ல நீயும் தேவையில்ல அப்படின்ட்டு அவர் கோச்சிங் போயிட்டாரு மேடம். ஆவடியிலே கோச்சிங். ஆனா வண்டிலாம் வந்து ரோட்ல தான் போனாரு. கோச்சிங் போனதை நான் போலான்னு நின்ன டைம்ல அவங்க அம்மா என்ன கேட்டாங்க, உன் ஜாதி புத்தியை காட்டிட்ட பாத்தியா, அசிங்கமா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே திட்டுறாங்க என்ன. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த டைம்லயே நான் அப்படியே நின்னுட்டேன். அவரு கூட ஆனா போல. அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அவர் கோச்சிங் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. போயிட்டு அவர் மறுபடியும் கூப்பிட்டு வந்தாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க அம்மாவும் கோச்சிங் போயிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்ல, என்னோட அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. மறுநாள் போனீங்களா ரெஜிஸ்டர்? ரிஜிஸ்டர் ஆபீஸ் நாங்க போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் மேடம், ஆனா அவங்க வரவே இல்ல. புதன்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், பேசி லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சவங்களே இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்களே, பேச்சுல எந்த விதமான சுத்தமும் கிடையாது. தாலி கட்ட சொல்லவே 4 நட்சத்திரம் பார்க்கல, ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல மட்டும் 4 நட்சத்திரம் எதுக்கு பார்க்க போறீங்க, புதன்கிழமை வேணா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி வரோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா உட்காந்து பசியோட உட்காந்துங்கிறோம், வரவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி வச்சா வீடு பூட்டிட்டு இருக்கு. சொல்ல துடிக்குது மனசு,